ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். பெரிய நாள், புதிய நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதை விட்னஸ் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். தேவனுடைய அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனம். அப்படின்னா யாருன்னா நீங்களும் நானும் தான் பரிசுத்த சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த சகோதரர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனித்து பாருங்கள் என்ற வார்த்தையை இங்கிலீஷ்ல படிக்கும்போது thoughtfully, attentively focus on him, think carefully on purpose. தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் வேண்டுமென்றே சிந்திக்க வேண்டும். ஸோ இந்த பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேண்டுமென்றே சிந்திக்க வேண்டும். ஒரு நாளை நீங்க துவங்குறதுக்கு முன்பதாக அந்த நாள் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற சிந்தனையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி நான் சொல்லும் பொழுது அதை தப்பாக சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு என்ன செய்யறது, என்ன பண்ண போகிறோம், என்ன சமைக்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், எங்கே போக போகிறோம், எப்படி வர போகிறோம், இப்படின்ற கவலை மனப்பான்மையில அந்த நாளை சிந்திக்க தொடங்கிடுவாங்க. ஆனால் அப்படி சொல்லலை இந்த வசனம். இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்னிடத்துல என்ன பேச போகிறார், நான் எப்படி பிஹேவ் பண்ண போகிறேன், என்னுடைய ரெஸ்பான்ஸ், என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது, நான் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் திடீர்னு இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதற்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், திடீர்னு ஷாக் ஆயிடுவேனா, இல்லை பொறுமை இல்லாமல் நான் ஏதாவது பேசிடுவேனா, யோசிக்காமல் பேசிடுவேனா, அப்படின்ற காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் எப்படி நம்மளை ஆண்டவர் நடத்த போகிறார், இல்லை அவருக்கு எப்படி பிரியமாக நம்ம வாழ முடியும், ஆண்டவருடைய ஆசையை எப்படி நம்ம இன்னைக்கு நிறைவேற்ற முடியும் என்ற சிந்தனை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை வேண்டுமென்றே நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையை நாம் தேவ வசனத்துக்கு ஏற்பாடு, தேவ சித்தத்துக்கு ஏற்றவாறு நாம் அமைக்க வேண்டும். You have to think carefully on purpose, not in a worrying sense but in a wondering manner. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு ஏதோ எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் நடக்குது அப்படின்னா, போகிற போக்கில் என்ன ரியாக்ஷன் வருமோ அதை அப்படியே நம்ம செஞ்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலை இன்னைக்கு நடந்துச்சுன்னா அதற்கு நான் எப்படி பொறுமையாக பதில் சொல்லணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத காலை தினத்தில் அந்த நாளை துவங்குறதுக்கு முன்பதாகவே ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக, அந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாக பிதாவினிடத்திலிருந்து அவருடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, இயேசு எப்படி நடக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், யாரிடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை அவர் யோசித்து சிந்தித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டதுக்கப்புறம் அவருடைய நாளையும் ஊழியத்தையும் இயேசு துவங்கினார். அதை போல தான் நாமும் இன்றைக்கு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளில் பல வேலைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய நாள் எப்படி இருக்க போகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி இருக்கும், அவருடைய ஆவியானுடைய வழிநடத்தலின்படி எப்படி இருக்கும் என்ற சிந்தனையை நமக்குள்ள அமைக்க வேண்டும். அதற்கு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். வேண்டுமென்றே சிந்திப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். So even today, think carefully on purpose. வேண்டுமென்றே சிந்திக்க வேண்டும். அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், வசனத்தோடு பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்வார். கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயமாய் நாம் சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையும் வசனமும் ஆவியானவரும் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். அப்படி இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துவதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிந்தியுங்கள், வேண்டுமென்றே சிந்தியுங்கள். சிறப்பான காரியங்கள் உங்கள் வழியில காத்து கொண்டிருக்கிறது. God bless you all.